கொஞ்சம் கட்டிக்காரங்கய்யா அப்படியே இதுக்காக இது பண்ணுறதுனா அவருடைய சூழ்நிலை என்னமோ இதாக இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஈஆர் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அலுவலர்கள் யாருக்கும் 2 திங்களாக மே திங்கள் ஜூன் திங்கள் 2 திங்களாக ஊதியம் வரவில்லை என்ற செய்தி தற்போதுதான் கடகத்தினுடைய கவனத்திற்கு வந்தது. இது சம்பந்தமாக ஆசிரியர்கள் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தங்களுடைய குறைகளை எழுதி தங்களுடைய துன்பத்தை நீக்குவதற்கு கேட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் உள்பட கல்வி அமைச்சரை பார்த்து கல்வி அமைச்சரும் சம்பளம் போடுவதற்கு ஆவணம் செய்வதாக சொன்னார். இதுவரைக்கும் எதுவும் நடக்கலை. இப்போ இங்கே மாவட்ட கல்வி அலுவலரை பார்த்தோம். ஏதோ வழக்கு இருக்கிறதாகவும் அந்த வழக்கில் நாளைக்கு தீர்ப்பு வந்து அதாவது ஸ்டே சம்பளம் நேரடி ஊதியம் கொடுப்பதற்கு ஸ்டே இருப்பதாகவும் அது வெக்கேட் ஆனால் தான் கொடுக்க முடியும், அது வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு 2 நாள் நாங்கள் பொறுத்துக்குவோம், இல்லைன்னா இப்போ கடுமையான போராட்டத்துக்கு இந்த கழகமானது ஆவணம் செய்யும் மிக விரைவில். ஐயா இப்போ அதாவது கழகம் செய்யும்போது மாவட்டத்திலேருந்து வருவாங்க, ஆசிரியர்கள் வருவார்கள். இப்போ இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் 30 பேர், அலுவலர்கள் ஆசிரியர்களாக அலுவலர்கள் அது ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆக 40 பேர். 40 ஆசிரியர் அலுவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 மாதமாக சம்பளம் வராது மிகப்பெரிய கடுமையான குற்றம். அரசாங்கம் தான் செஞ்சுருக்கணும். இது நேரம் அரசாங்கம் ஏன் தூங்குதுன்னு எனக்கு விளங்கலை. அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு நாள் கூட சம்பளம் தவறக்கூடாது ஆசிரியர்களுக்கு. அந்த நிலையை மாறி இன்றைக்கி 2 மாதமாக சம்பளம் வராமல் அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படும், எவ்வளவு துன்பம் அடையும். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? தெரியும். சொல்லியும் இன்னும் அரசாங்கம் செய்யலைங்கிறது அரசாங்கம் அக்கறையற்ற அரசாங்கம்னு நம்ம சொல்கிறோம். அதனால நாங்கள் இன்னும் 2 நாள் பொறுத்திருப்போம். அதுக்கு பிறகு கடுமையான போராட்டத்துக்கு எங்களுடைய கழகமானது ஆவணம் செய்யும். உரிய முறையில் யார் யாருக்கு தெரிவிக்கணுமோ அவ்வளவும் தெரிவிச்சுட்டு செய்வோம். வழக்கு சாதகமாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. அந்த வழக்குக்கும் ஆசிரியர் சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அப்படி சம்பந்தமே இல்லாத ஒன்றை ஏன் இவங்களால நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு எனக்கு விளங்கலை. போராட்டம் பண்ணால் தான் அது கிடைக்கும். அப்போ தான் சரி. அரசாங்கத்துக்கு சொல்லியாச்சு. இன்றைக்கி கூட நான் முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு இந்த டிஓட்ட பேசினேன், சிஓட்ட பேசினேன். எவ்வளவு யாருக்குமே அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா இந்த ஆசிரியர்களை துன்பப்படுத்தி என்ன காலம் போகிறான்னு தெரியல. அதனால் போராட்டம் தான் அதுக்கு வழினா அதை போராடுவதற்கான வழியை நாங்கள் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்வோம். என் பேர் திருமாவளவன், தனியார் பள்ளி ஆசிரியர் அலுவலர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திருமாவளவன். 91 வயசு ஆகுது எனக்கு.